அதிகமாக சூடாகும் கடல். இதனால் வரும் காலத்தில் பூமியில் ஒரு உயிர் கூட இல்லாமல் மொத்தமாக அழிய வாய்ப்புள்ளது என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நம் பூமியில் உள்ள கடல் வேகமாக சூடாகி வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். இதற்கு முக்கிய காரணமாக நம் பூமி அதிகமாக வெப்பமடைவதாகவும் கடல் இப்படியே சூடானால் ஒரு கட்டத்தில் நம் பூமி பாலைவனமாகிவிடும் என்றும் கூறியுள்ளார்கள். நம் பூமியின் 71% நிலப்பரப்பை கடல் சூழ்ந்திருந்தாலும் கடலில் உள்ள நீரின் அளவு குறைவுதான். நம் பூமி சூடானால் இந்த நீரெல்லாம் ஆவியாகி இந்த கிரகமானது உயிர்கள் வாழவே தகுதியற்ற இடமாக மாறிவிடும். அதற்கான தொடக்க புள்ளிதான் இப்போது நடந்திருக்கும் நிகழ்வு. அதாவது கடந்த 1980களை விட 2024 கடலின் வெப்பம் 4 மடங்கு அதிகரித்துள்ளது என்று கூறியுள்ளார்கள். என்விரான்மெண்டல் ரிசர்ச் லெட்டர்ஸ் எனும் அறிவியல் இதழில் இது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. 1980ஆம் ஆண்டு வரை கடலின் வெப்பம் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் 0.06 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரித்து வந்தது. அதாவது 0.06 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கடல் சூடாகி மீண்டும் குளிர்ந்துவிடும். ஆனால் 1980க்கு பின்னர் 0.27 டிகிரி செல்சியஸ் அளவில் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக 2019 முதல் 2024ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் கடலின் வெப்பநிலை வேகமாக அதிகரித்துள்ளது. இதன் அர்த்தம் பூமி வேகமாக சூடாகி வருகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். பிரிட்டனை சேர்ந்த பிரபல ஆராய்ச்சியாளர் கிறிஸ் மெச்சன்ட் இது குறித்து எச்சரித்துள்ளார். நம் பூமி குளியல் தொட்டியை போன்றது என்றும் அதில் இருக்கும் நீர் வேகமாக சூடானால் நம் பூமியில் எதுவும் இருக்காது என்று கூறியுள்ளார். பெட்ரோல், டீசல் போன்ற புதைப்படிவ எரிபொருட்களை பயன்படுத்துவதால் நம் பூமி வெப்பமடைகிறது என்று கூறியுள்ளார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பூமிக்கு சில பண்புகள் உள்ளது. சூரியனிடமிருந்து எவ்வளவு வெப்பத்தை பூமி எடுத்துக்கொள்கிறதோ அதே அளவுக்கு வெப்பத்தை அப்படியே வெளியேற்றிவிடும். இதனை ஆற்றல் வழி சமநிலை என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் சில ஆண்டுகளாக நம் பூமியிலிருந்து வெளியேற்றப்படும் வெப்பம் குறைந்து வருகிறது. அதாவது இந்த சமநிலையில் மாற்றம் ஏற்பட்டு சமநிலையற்ற நிலை உருவாகியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் பிரிட்டனில் பதிவான அதிக வெப்பத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். பிரிட்டன் நாடு அடிப்படையில் குளிர் பிரதேசமாகும். ஆனால் நம் சென்னையில் இருப்பது போல வெப்பம் உள்ளதாம். இது அனைத்திற்கும் காரணம் சமநிலையற்ற ஆற்றல் உருவாக்கிய காலநிலை மாற்றம்தான். இதனால் பூமிக்கு கூட பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் திடீரென இமயமலை உருத்தெரியாமல் அழிந்து போகலாம் அல்லது மலையில் உள்ள மொத்த பனிப்பாறைகளும் உருகி ஆறாக ஓடலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். அதே போல பிரிட்டனை சேர்ந்த விஞ்ஞானிகள் நம் பூமியில் மனிதன், விலங்குகள் உள்ளிட்ட எந்த உயிரினமும் வாழ முடியாத நிலை ஏற்பட்டு நம் பூமி மொத்தமாக அழிய போவதாக ஒரு அதிர்ச்சி அளிக்கும் தகவலை தெரிவித்துள்ளார்கள். டெல்லி மெயில் அறிக்கையின்படி பிரிஸ்டல் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கணினி உருவகப்படுத்தல் தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளார்கள். அதில் இன்னும் 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு பூமியில் பேரழிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார்கள். விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி பூமியில் மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களும் மறைந்துவிடும் என்றும் அந்த நேரத்தில் நம் பூமியின் வெப்பநிலை 70 டிகிரி செல்சியஸை எட்டும் என்றும் அந்த சூழலில் பூமியில் எந்த உயிரினமும் வாழ இயலாது. அதனால் அனைத்தும் வெப்பத்தின் காரணமாக அழிந்துவிடும் என்று கூறுகிறார்கள். பூமியில் நாம் கார்பனை வெளியேற்றும் வேகத்தின் காரணமாக இந்த அழிவு விரைவில் நிகழ வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இதே போல நிகழ்ந்திருக்கலாம் என்றும் அதன் காரணமாக டைனோசர்கள் அழிந்திருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.